ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பழைய காலத்தில் நடைமுறைப்படுத்தின விஷயத்தையும் வந்து நம்ம இப்பயும் ரியல் லைஃப்பில் வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ட் இருக்குது, ஏன் அந்த காலத்தில் அதை யூஸ் பண்ணாங்க, இந்த காலத்தில் ஏன் நம்ம அதை இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கான தாட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எஸ், நம்ம முன்னோர்கள் வந்து என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பண்ணாங்களோ அந்த விஷயத்த நம்ம ஏன் இப்பயும் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ரீசனே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒரு சில விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோ பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வாழை மரம். வாழை மரம் இப்போ ஏன் வாழை மரம்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனாக கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? ஸோ நம்ம முன்னோர்கள் ஏன் அதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வீட்டில் வந்து எல்லா எல்லா சொந்தமும் வருவாங்க. தெரிஞ்சவங்க வருவாங்க, தெரியாதவங்க வருவாங்க, 4 பேர் தெரிஞ்சவங்களோட தெரிஞ்சவங்க வருவாங்க. ஸோ சொந்தக்காரங்க வந்து ஊர் பொதுமக்கள் இருந்து எல்லாருமே வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வீட்டில் வந்து கூடுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து வெளிவரும். ஸோ ஆக்ஸிஜனே இல்லாம போயிடும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து வாழை மரத்த நம்ம நட்டு வச்சிருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு அது உள்வாங்கிட்டு நமக்கு ஆக்ஸிஜன் வந்து வெளியே தரும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து அந்த காலத்துல வந்து அதை யூஸ் பண்ணாங்க. ஸோ அது என்ன விஷயம், என்ன ரீசன்னே தெரியாம நம்ம இந்த காலத்துலயும் இப்பயும் வந்து நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்கோம். ஸோ இது வந்து இதுக்காக தான் யூஸ் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எலுமிச்சை பழம். நம்ம இப்போ எங்கேயாவது வெளியில கிளம்புறோம், ஃபேமிலியா கோயிலுக்கு போறோம் அப்படின்னா வந்து எலுமிச்சை பழத்த வந்து காருக்கு அடியிலயோ, இல்ல பைக்குக்கு அடியிலயோ, எதையோ ஒரு இதுக்கு பஸ்ஸுக்கு அடியிலயோ எதையோ வச்சு ஏத்திட்டு தான் போறோம். அது ஏன் அந்த மாரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மாட்டு வண்டியில எல்லாரும் போவாங்க. இப்ப நம்ம பாட்டி ஊருக்கு போறதா இருக்கட்டும், இல்ல அவங்க ஏதாவது கோயிலுக்கு போணும் அப்படின்னாலுமே கூட மாட்டு வண்டியில தான் போவாங்க. அந்த காலத்துல இந்த மாரி தார் சாலைலாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து மண் மண் சாலையா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாடு நின்னாலேயும் வந்து அதோட கண்ட்ரோல் வந்து அந்த மாட்டு வண்டிக்கு இருக்காது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து அந்த எலுமிச்சை பழத்த ஏத்திட்டு போகக்குள்ள அதோட பிசுபிசுப்பு தன்மை இருக்கு இல்லையா? அது வந்து மண் ரோட்ல வந்து ரொட்டேட் ஆயிட்டு போயிட்டே இருக்குள்ள, அதோட மண்ணெல்லாம் வந்து அந்த வீல்ல வந்து ஒட்டிக்குமாம். ஒட்டக்குள்ள இப்போ மாடு நின்னுச்சுன்னா வண்டியும் நிக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து எங்கேயாவது கிளம்பக்குள்ள எலுமிச்சை பழத்த வந்து ஏத்திட்டு போணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, பூனை குறுக்குல போச்சுன்னா அந்த விஷயம் வந்து நடக்காது. இந்த காலத்திலேயே அந்த மாரி வந்து பூனை குறுக்குல போயிடுச்சு. அப்பா போக்கூடாதுடா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்டா அப்படின்ற மாரி யோசிக்கிறவங்க நெறைய பேர் இருப்போம். எஸ். அந்த மாரி விஷயத்த வந்து ஏன் அதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்போ வந்து மாட்டு வண்டியில தான் எல்லாரும் போவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ பூனையோட கண் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அந்த நைட் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாரி ரிஃப்ளெக்ட் அடிக்கிற மாரி இருக்கும் கண்ணு. அந்த கண்ணு வந்து மாடு பார்க்கக்குள்ள மாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பயந்துட்டு மாடு வந்து மாட்டு வண்டியோட கவிழ்ந்து விழுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ அதுக்காக தான் என்ன சொல்லுவாங்க, பூனை கிராஸ் பண்ணி போச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த 5 நிமிஷத்துல வந்து மாட்டோட கண் வந்து கொஞ்சம் கிளியர் ஆயிடும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இப்பயும் நம்ம ஐயோ பூனை குறுக்குல போயிடுச்சுடா, நம்ம போற வேலை நடக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு போறதா இருந்தாலும் சரி, இல்லை தண்ணி குடிச்சிட்டு போறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து அந்த விஷயத்துக்காக பண்ணதை நம்ம இப்பயும் வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கோம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, பிரெக்னென்ட்டா இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீட்லலாம் வந்து இந்த பூசணிக்காய் வச்சு சுத்தி போடுவாங்க. அப்புறம் வந்து எலுமிச்சை பழம் சுத்தி போடுவாங்க. இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, தேங்காய் உடைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரியுமா? அந்த காலத்துலலாம் வந்து பண்ணாங்க அப்படின்னா, அ ஒரு பூசணிக்காவ சுத்தி போடுறதா இருக்கட்டும், இல்ல எலுமிச்சை பழமா இருக்கட்டும், இல்ல தேங்காய் உடைக்கிறதா எல்லாமே வந்து வெளியில தான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இப்போ பூசணிக்காய் வந்து உடைச்சு வெளிய வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த பிரெக்னென்ட்டா இருக்கிற லேடீஸ் வந்து அத கிராஸ் பண்ணக்குள்ள இஃப் இன் கேஸ் அத மெரிச்சிட்டாங்க அப்படின்னா, கீழ விழுறதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. அதுக்காக தான் சொல்லுவாங்க, பிரெக்னென்ட்டா இருக்கக்குள்ள இந்த மாரி விஷயத்தலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தேங்காவ உடைச்சிருந்தாலுமே அந்த தேங்காவோட சிதறி இருக்குல்ல, அது வந்து அவங்க கால்ல குத்திருச்சு அப்படின்னா, அவங்க கால் வந்து டக்குன்னு எடுக்கிற டைம் வரும். அந்த இடத்துல ஸ்லிப் ஆயி கீழ விழுறதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. 5வது விஷயம் என்ன அப்படின்னா வந்து 6 மணி ஆயிடுச்சுப்பா, 6 மணிக்கு மேல வந்து காசு தரக்கூடாது, பருப்பு தரக்கூடாது, அப்புறம் 6 மணிக்கு மேல இந்த விஷயத்தலாம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? அதெல்லாம் வந்து ஏன்னா அந்த காலத்துல லைட் வெளிச்சம் இல்ல. எல்லாம் விளக்கு ஒளியில மட்டுமே இருந்தது. இஃப் இன் கேஸ் வந்து நம்ம ஒரு வேளை வந்து அந்த நம்மளுடைய பணமோ, இல்ல அந்த காலத்துல குட்டி குட்டிஸா சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஒரு நகை ஏதாவது வாங்கியிருப்பாங்க. அது ஏதாவது கீழ விழுந்திருந்தாலயோ, நம்ம பெருக்குனாலயோ, இல்ல வேற எதுலயாவது இஃப் இன் கேஸ் வந்து ஒரு கட்டப்பையில, இல்ல ஒரு பருப்பு பையில கூட காசு வந்து எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி விஷயம்லாம் இருக்கக்குள்ள அது யாருக்காவது தெரியாம எடுத்து குடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த நாள் யோசிப்போம். ஐய்யயோ! அது வந்து அதுல இருந்ததே நம்ம மறந்து தெரியாம குடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி.
அப்பயோ அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் 6 மணிக்கு மேலே, அதாவது விளக்கு வச்சதுக்கப்புறம் பெருக்கக்கூடாது, காசு கொடுக்கக்கூடாது, பருப்பு எதுவும் தரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பொழுது போன நேரத்தில் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. 6வது விஷயம், நம்மலாம் கையில் வந்து சரி கையில் வந்து கயிறு கட்டுவோம். ஓகேவா? அது இப்போ நாள் போக்கில் பிரேஸ்லைட்டு அப்படின்ற மாதிரிலாம் மாறிடுச்சு. அந்த கயிறு கட்டுறது வந்து எவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி தெரியுமா? அது ஏன் கட்டியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து விவசாயம் தான். யாரும் இந்த மாதிரி கம்பெனிக்கு போய் வேலை பார்க்குறவங்க, இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அதுக்காக வந்து விவசாயத்தில் வேலை பார்க்கலாம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல பாம்புகள்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ சடனாக வந்து நம்ம வந்து ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவோம்? எல்லாம் டைட்டாக கட்டுவோம். அந்த டைமில் வந்து இந்த கயிறை கட் பண்ணி அந்த கடிச்ச இடத்த விட்டு கொஞ்சம் மேலே வச்சு கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த விஷம் வந்து உடம்புக்கு ஏறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக தான் வந்து கையில் வந்து கயிறு கட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து நாள் நாள் போக்கில் அப்படியே போயிட்டு இப்போ பிரேஸ்லைட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. 7வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து முருங்கை மரம். முருங்கை மரமா அப்படின்னு யோசிப்பீங்க. எஸ், முருங்கை மரம் தான். முருங்கை மரத்தில் ஏறாத பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஊரில் சொல்லியிருப்பாங்க, நிறைய கிராமத்துலலாம். அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? ஆக்சுவலி முருங்கை மரத்தோட வெயிட்டோட தன்மை, அதாவது அதோடைய வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ நம்ம மனுஷங்க மேலே ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே தான் விழுவோம். இல்லை பசங்க சின்ன சின்ன பசங்க யாராவது ஏறினா கூட கீழே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் சொல்லுவாங்க முருங்கை மரத்தில் ஏறாத, முருங்கை மரத்தில் பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படிலாம் நம்மளை சொல்லி ஏமாற்றி இப்போல்லாம் கொண்டு வந்து ஸோ இந்த மாதிரிலாம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 8வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமைனா நான்வெஜ் சாப்பிடாத, திங்கக்கிழமைனா நான்வெஜ் சாப்பிடாத, வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது, சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேமிலியும் வந்து ஒரு சில ஃபேமிலியில் வந்து கடைப்பிடிச்சிட்டே வருவாங்க. அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுமா? ஒரு பக்கம் வந்து பக்தியாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லி அந்த காலத்துலலாம் வந்து நமக்கு பணம் சம்பாதிக்கிறதும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பணம் சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிடைக்கிற பணத்தில் வச்சு கொஞ்சமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ டெய்லி நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா, அந்த காலத்தில் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்திருக்கலாம். ஒரு ரூ. 10 கூட இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெய்லி நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா, அது ஒரு வாரத்துக்கு ரூ. 50 ஆச்சு. அவங்களுடைய வார சம்பளமே ரூ. 60 தான் இருக்குது அப்படின்னா, அதில் ரூ. 50 வந்து அதுக்கே போயிடும். ரூ. 10 வச்சு அந்த வாரம் ஃபுல்லாக மற்றதுனால ஓட்ட முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு ரீசன் இருக்குது. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, அதில் கிடைக்கிற ப்ரோட்டீனும் இருக்குது. பட் ஆனால் உடம்புக்கு வந்து கெட்டதும் இருக்குது. ஸோ டெய்லி சாப்பிடவும் கூடாது. அதே மாதிரி அதுக்காக தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போது சண்டே ஆனால் நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரிலாம் நடைமுறை கொண்டுட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன், இந்த பொங்கல், தீபாவளி அப்படின்னா வந்து எல்லார் வீட்லேயும் நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 8 விஷயம் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையவே இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுக்க நமக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குல்ல. அந்த காலத்தில் இதெல்லாம் யோசிச்சு, இப்போ நம்ம மக்கள் இப்படிலாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க. எல்லாமே வந்து ஒரு கடவுள் பக்தியிலயோ, இல்ல வந்து ஒரு சாமி மேலேயோ தூக்கி போட்டா கன்ஃபார்ம் நம்பிடுவாங்க அப்படின்றதுக்காக, எல்லாமே வந்து அப்படியே கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அது 2025 வரையுமே நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயம்லாம் பார்க்கக்குள்ள நல்லா இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ பார்க்க முடியும். பாய்.